டேஸ்டியான சேப்பக்கிழங்கு வத்த குழம்பு தான் பார்க்க போறோம். இதை நீங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி ரோஜா விலாக்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தோரம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 4 காஞ்ச மிளகாய், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப்பு சேப்பக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இவ்வளோ ஃப்ரை ஆனா போதும். இப்போ எடுத்துடலாம் இது எல்லாத்தையும். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 8ல இருந்து 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை 1 கை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சிருக்க சேப்பக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வத்த குழம்புல நாட்டு சக்கரை தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அது நம்ம கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். மேல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, சேப்பக்கிழங்கு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, டேஸ்டியான சேப்பக்கிழங்கு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.